ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கருவாடு வச்சு ஒரு ரசம் தான் ஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், ஒரு தக்காளி, ஒரு 4 பூண்டு இடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட், அதை சேர்த்துக்குவோம். இது கூடவே கழுவி வச்ச நெத்திலி கருவாடை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரசம் எப்படி நம்ம தண்ணியாகுமோ அந்த அளவு நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரசம் முறை கட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே மேலாப்பில் நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்குவோம். இது சளி இருமல் இருக்கும்போது, காய்ச்சல் அடிக்கும் போது இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமக்கு சளி டைமில் நம்ம கருவாடு சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. அது ரசம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.